நெடுஞ்சாலையோர டாஸ்மாக் கடைகளை மூடும் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மாற்று இடங்களில் மதுக்கடைகளை அமைக்கும் நடவடிக்கை பரவலான எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்றும் மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களை பெண்களே பெருமளவில் முன்னெடுத்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நெடுஞ்சாலையில் இருந்து ஏறக்குறைய 3000 மதுக்கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த மதுக்கடைகளுக்கு உள்பகுதிகளில் இடம் தேடுவதும் புதிய கட்டடம் கட்டுவதுமான நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதற்கு பெண்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தேனி ஆண்டிப்பட்டி குமாரபுரம் பகுதியில் புதிய டாஸ்மாக் கடையை கட்டும் பணிகளை கண்டித்து இன்றும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமானங்களை உடைத்து பெண்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கம்பம் பகுதியில் முற்றிலும் அரசு மதுபான கடை வைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தி கம்பம் சிக்னல், தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலை, கம்பம் தபால் நிலையம், கம்பம் வடக்கு காவல் நிலையம் என 4 இடங்களில் ஒரே நேரத்தில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தலைமுறை அழிஞ்சு போச்சு, இனி வர தலைமுறை அழியக்கூடாது, மதுவால அழிஞ்சிடக்கூடாது. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், ஏன்னா இலவசம் வேண்டாம். எங்களுக்கு ஓட்டுக்கு காசு நாங்க கேட்கலாம், அவங்க கொடுத்தாங்க, நாங்க வாங்கணும். இனிமேல் நாங்க அதை வாங்க மாட்டோம். உங்களுக்கு வருமானம் வேணும்னா தயவு செஞ்சு மதுவை ஒழிங்க. எங்க கிட்ட வருமானம் வரிய கூட வாங்குங்க, நாங்க அதுக்கு தயார். ஆனா மதுவை நாங்க ஒழிக்கணும், அதுக்கு தான் நாங்க வந்து நின்றுவோம். 2 மணி நேரத்திற்கு பிறகு வந்த உத்தமபாளையம் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி குடியிருப்பு பகுதி அருகில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் மதுபான கடை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். சென்னை ஆவடி பாரதியார் நகர் குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க அதிகாரிகள் திட்டமிட்டு அதற்கான பணியை துவக்கியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடையை பெண்கள் முற்றுகையிட்டனர். பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் எல்லாருமே இருக்காங்க சார். வீட்டில் பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களை நாங்கள் எல்லாரும் வச்சிருக்கோம் சார். பசங்க வந்து வெளியே போறாங்களா, எங்க விளையாடுறாங்களா, இல்லை மதுக்கடைக்கு போறாங்களான்னு அதே பயமாயிடுது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் இருந்த மதுபான கடை மூடப்பட்டதை அடுத்து அதனை கல்லூரி சாலையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பெண்கள் ஏராளமானோர் மறியல் செய்தனர். இந்த சைடு எல்லாமே ரோட்டு மேலே வீடு இருக்குது. குடியிருப்பு மக்களும் அதிகமாக இருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைய, காலேஜ் பிள்ளைய போகிறாங்க. 2000க்கு மேற்பட்ட பிள்ளையெல்லாம் போகிறாங்க. எந்த பாதுகாப்புமே எங்களுக்கு கிடையாது. அதனால நிறையா இருக்குது. சும்மா வெறும் கயிறை போட்டிருந்தா கூட அத்துட்டு போயிடுறாங்க. வழிப்பறி அதிகமான ஏரியா, ஃபுல்லாக பைபாஸ் ரைடு. எங்களால் பயமாக இருக்குது. இந்த ஒயின் ஷாப் எங்களுக்கு தேவையில்லை. வேறு எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாமே இது வேணாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த கம்மாபுரத்தில் இயங்கி வந்த 2 அரசு மதுபான கடையை மக்கள் போராட்டத்திற்கு பிறகு அகற்றினர். தற்போது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெளிப்படையாக மது விற்கப்படுவதாகவும் அதனை தடுக்க கோரியும் கம்மாபுரம் காவல் நிலையத்தை அப்பகுதி பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையில் இயங்கி வந்த அரசு மதுபான கடை தற்போது பாளையக்காரர் கண்டிகை கிராமத்தின் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே புதிய கட்டடத்தில் இடம் மாற்றப்படுகிறது. இதனை எதிர்த்து அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருக்கும் நெல்லிக்குன்னு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகா வனவாசி கிராமத்தில் மதுபான கடை அமைப்பதை எதிர்த்து பெண்கள் சாலை மறியல் செய்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.